வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சாக்லேட் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 1/4 கப் தேங்காய் பவுடர் எடுத்துக்கிறேன். அது கூட பொடியாக நறுக்கிய பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு 1/4 கப் அளவு எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாங்க. ஒரு கிண்ணத்தில் சுடுதண்ணி கொஞ்சம் எடுத்துருக்கேன். அது மேலே ஒரு பவுலை வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாக்லேட் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிருச்சு, தனியாக வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே ஒரு பவுலை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 4 பீசஸ் ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கரையிற வரைக்கும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிருச்சு, தனியாக வச்சிடலாம். இப்போ நான் கொழுக்கட்டை அச்சு எடுத்துருக்கேங்க. இதில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க 2 சைடும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச டார்க் சாக்லேட்டை ஊற்றிக்கிறேன். பாதி அளவு ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாங்க. இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மெல்டட் ஒயிட் சாக்லேட்டை ஊற்றிடலாங்க. பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட்டை ஊற்றிடுங்க. இப்போ இதை 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. 10 நிமிஷம் ஆகிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. சூப்பராக வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாக்லேட்டோட தேங்காய் பவுடர் வித் கண்டென்ஸ்டு மில்க் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சாக்லேட் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.